ஹாய் குட்டீஸ். நம்ம இன்னைக்கு கேட் கிங்னு ஒரு கேட்டோட கதையை தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். ஒரு ராஜ்யத்தை ஒரு அழகான பூனைக்குட்டி ஆண்டு வந்துட்டு இருந்துச்சு. அந்த பூனைக்கு பாலும் மீனும் ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே அதை சாப்பிட ஆசைப்படும். அதுக்காக ஒரு சமையல்காரரும் இருந்தார். டெய்லி பாலும் மீனும் அவருக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தார். அவர் தான் எல்லா மக்கள்கிட்ட இருந்து மீனும் வாங்கிட்டு இருந்தார். ஆனா ராஜாவுக்கு தெரியாது, ஒரு சைடு பூனைகள் எல்லாம் அவங்க ராஜ்யத்துல கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. மீன் பிடிக்குது, அதுகளுக்கு சாப்பிட கூட முடியாம இருந்த நிலைமையெல்லாம் இருந்துச்சு. ஒரு பூனைக்குட்டி ஒரு நாள் ரொம்ப பசி தாங்காம மார்க்கெட்ல இருந்து ஒரு மீனை திருடி ஓடிடும். ஆனா ராஜாவும் அதை புரிஞ்சுக்கிடாம அதை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க. உடனே எல்லா பூனைகளுக்கும் கோவம் வந்து எல்லா பூனைகளும் அடுத்த நாள்ல இருந்து மார்க்கெட்ல திருட ஆரம்பிச்சிடும். பாலும் மீனுமே அங்க இருக்காது. ராஜாவுக்கு கோவம் வந்து என்ன நடக்குது ராஜ்யத்துல அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ராஜா என்ன செஞ்சிருவாரு, எல்லா பூனைகளையுமே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. அடுத்த நாள் காலையில பாப்பாரு, பாலும் மீனும் இருக்காது, எல்லாம் வெஜிடபிள்ஸா இருக்கும். ராஜாவுக்கு தெரியாது இதுல சமையல்காரனோட சூழ்ச்சி இருக்கு. அவர் காசே கொடுக்காம எல்லார்ட்ட இருந்து ஏமாத்தி மீன் வாங்கி சமைச்சிட்டு இருந்தாரு. ஒரு நாள் குட்டி பூனைக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நாளும் வந்துச்சு. பூனையும் தன்னுடைய கதைய சொல்லிச்சு. ராஜா மனசு மாறி எல்லாரையும் விடுவிச்சுட்டாங்க. அந்த ராஜ்யத்துல உள்ள எல்லார்ட்டையும் அவங்களுக்கு சேர வேண்டிய காசை அவர் திருப்பி கொடுத்துட்டாரு. அவங்களும் மகிழ்ச்சியா அவங்களுடைய பயணத்தை தொடங்கினாங்க. அப்படி அந்த ராஜ்யமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்மளும் அதே மாதிரி எங்கேயுமே திருடக்கூடாது. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.